எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பர்சன்டேஜ் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு. ஆனா 14 மார்க் கம்மியா வாங்குறாரு. அந்த 14 மார்க் சேர்த்து வாங்கி தான் பாஸ் பண்ணியிருப்பாரு. அதே இன்னொரு மாணவன் அதே எக்ஸாம்ல இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கை விட 22 மார்க் கூடுதலா வாங்குறாரு. பாஸ் மார்க்கை விட 22 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அப்ப அந்த தேர்வுடைய அந்த எக்ஸாமுடைய மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றத பார்க்கலாம். எக்ஸாம்ல ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு. ஆனா 14 மார்க் கம்மியா வாங்குறாரு. இந்த 14 மார்க் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. அதே எக்ஸாம்ல இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 22 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அந்த தேர்வுடைய அந்த எக்ஸாமுடைய மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணியாங்க. 14 பிளஸ் 22 36 பெருக்கல். நெக்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 43ல 31 போச்சுன்னா மீதி 12%. 12% 12% எழுதுவோம். 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 12. ஸோ 36 12 கேன்சல் பண்ணா 3 டைம் 3 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 300. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.